अस्सलामु अलैकुम फ्रेंड्स, वेलकम बैक टू मुबा's किचन। இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம்। ஃபர்ஸ்ட் பாகு எடுத்துறலாம்। இந்த பவுலுக்கு முக்கால்வாசி சர்க்கரை எடுத்துர்க்கேன்। இத முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திட்டு பாகு ரெடி ஆயிட்டு இருக்கட்டும்। நமக்கு மீதி இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்திரலாம்। நம்ம சர்க்கரை எடுத்து அதே பவுலில் தான் கடலை மாவும் எடுத்திருக்கேன்। அது முக்கால்வாசி எடுத்திருந்தேன், இது ஃபுல்லாக எடுத்திருக்கேன்। நட்ஸ் வாட்டர்மெலன் சீடு, கேஷ்யூ நட்டு, அப்புறம் கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன்। அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் ஆரஞ்சு ஃபுட் கலர், அப்புறம் சோடா மாவு ஒரு பிஞ்சு। நம்ம பூந்தி பொரிச்சிட்டோம்னா சர்க்கரை பாகில் தான் போடணும், அதனால தான் இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன்। ஏலக்காய் பவுட்ரு இல்லாதனால கொஞ்சம் சர்க்கரையில் சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கேன்। பூந்திக்கு தேவையான மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம்। ஒரு பிஞ்சு சால்ட்டு, தேவையான தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம்। அப்போ தான் நமக்கு ஜல்லடை கரண்டியில் பூந்தி நல்லா முத்து முத்தாக விழும்। கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன்। இதே மாதிரி தான் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்। ஒரு பிஞ்சு சோடா மாவு சேர்த்துருக்கேன்। பூந்தி பொரிக்க தேவையான நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு பாகு நமக்கு ரெடி ஆகிட்டு கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரணும்। நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்। மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் பூந்தி அழகாக விழும்। இது பூந்தி கரண்டி, நான் இதில் தான் பண்ண போகிறேன்। இதில் தான் பண்ணினா வருங்கிறது இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஜல்லி கரண்டிலையும் பண்ணலாம், அதுலேயும் அழகாக வரும்। நான் அதுலேயும் செய்து காட்டுறேன்। நமக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள்। இப்போ எடுத்துடலாம்। ரொம்ப நேரம் போடக்கூடாது, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோன்னா எடுத்துடணும்। ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிட்டுனா அப்புறம் லட்டு பிடிக்க நமக்கு வராது। ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாகில் எல்லாத்தையும் போட்டுடலாம்। நம்ம இப்படி சூடாக இருக்கும் போதே நம்ம அதெல்லாம் சர்க்கரை பாகில் போடும்போது அந்த சர்க்கரை பாகு எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நமக்கு லட்டு பிடிக்க நல்லா சாஃப்டாக வரும்। இது நார்மல் ஜல்லி கரண்டி தான், இதுலேயே நமக்கு அழகாக விழும்। உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இதில் பண்ணுறேன்। மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம பூந்தி பொரித்து நம்ம சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 1/2 hour வைக்கணும்। நான் உங்களுக்கு பொரிச்சிட்டு காட்டுறேன்। மோத்திச்சூர் லட்டுக்கு பொடிசாக இருக்கணும் கண்ணு, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது। சர்க்கரை பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour போல் நம்ம எடுத்து வச்சிடலாம்। அப்போ அது நல்லா ஊறி நமக்கு சாஃப்டாக வரும்। இப்போ 1/2 hour ஆகிட்டு இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்குது। மிக்சியில் ஒரு பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன், எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள்। இப்போ நான் எல்லா பூந்தியுமே லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன், தெரியுதா? நமக்கு நார்மல் லட்டாக இருந்தால் நம்ம மிக்சியில் போடணும் அவசியம் இல்லை, அப்படியே நம்ம லட்டு பிடிச்சிடலாம்। மோத்திச்சூர் லட்டுக்கு லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணால் தான் நமக்கு லட்டு சாஃப்டாக வரும்। இப்போ நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்। அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கேஷ்யூ நட், இதெல்லாம் நம்ம சாய்ஸ் தான், நமக்கு எந்த நட்ஸ்னாலும் போட்டுக்கலாம்। கிஸ்மிஸ், அப்புறம் வாட்டர்மெலன் சீடு எல்லாத்தையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்। இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு 5 minutes நம்ம அப்படியே சிம்மில் வச்சு நம்ம நல்லா பரட்டி விடணும்। நம்ம அந்த சூடோட லட்டு பிடிக்கும்போது நமக்கு அந்த கீயோட ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகி கடையில் வாங்குற மாதிரி நமக்கு இருக்கும்।
லட்டு வந்து நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம பிடிச்சிடணும். சைஸ் வந்து நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லா லட்டையும் நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். கார்னிஷ்க்காக பிஸ்தா பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். லட்டு வந்து வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.